பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா அப்பதாவோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக எல்லாருமே கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சக்திவேலோட குடும்பம் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு இந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு எதுக்காக இவனுங்களும் போஸ்டர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சண்டை போகிற மாதிரி பேசுகிறாங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக சண்டை போடாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு சக்திவேலும் அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியனோட குடும்பம் வந்து வேனில் வந்து இறங்குறாங்க. அவங்க எல்லோரும் போஸ்டரில் அவங்களோட ஃபோட்டோலாம் இருக்கிறத பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கதிர் வந்து பிளான் பண்ணி வந்து யார் யாரெல்லாம் கூப்பிட்ருக்காரு அப்படின்னா மீனாவோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் மயிலோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கதிர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்களும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. இவங்களும் நம்ம ஃபேமிலி தானே, அதனால தான் இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே சுகன்யா பார்த்திங்க அப்படின்னா அப்போ எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிடல, எங்கள் அம்மா அப்பாலாம் ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்திங்க ஐயோ நான் மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போயே வந்து போய் வண்டி அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வரேன், இல்லை நானே போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறாங்க. உடனே பாண்டியன் பார்த்திங்க அப்படின்னா விடுப்பா சுகன்யா கோச்சுக்காத, இனிமேல் வர ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக கூப்பிட்டுலான்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.